வணக்கம். நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கீங்கன்னு சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க கையில 2 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கு. ஒண்ணுல 1 புரோமோ பியூட்டேன், இன்னொன்னுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது KOH சொல்யூஷன். ரெண்டுமே பார்க்க தண்ணி மாதிரி ஏக்தம் கிளியரா இருக்கு. இப்போ நீங்க ரெண்டையும் ஒண்ணா மிக்ஸ் பண்றீங்க. என்ன நடக்கும்? சட்டுன்னு ஒரு புது சப்ஸ்டன்ஸ் உருவாகும். அந்த டெஸ்ட் டியூப் லேசா சூடாகும். இது மேஜிக் இல்ல, பியூர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆனா ஏன் இப்படி நடக்குது? ஏன் அந்த 2 கிளியர் லிக்விட்ஸும் சேர்ந்து ஒரு புது பொருளை உருவாக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம அதை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காக உங்க சோர்சஸ்ல இருந்து நாம எடுத்திருக்கிற தலைப்பு யூனிட் 6 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல இருந்து நேச்சர் ஆஃப் த CX பாண்ட். இந்த CX பாண்டோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், ஹாலோ ஆல்கேன் சம்பந்தப்பட்ட பாதி ரியாக்ஷன்ஸை நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரி, வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம். முதல்ல ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கலாம். இந்த CX பாண்ட், அதாவது கார்பன் ஹாலஜன் பாண்ட்னா என்ன? முதல் வார்த்தை நாம ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, இது ஒரு போலார் கோவலண்ட் பாண்ட். போலர் கோவலன்ட் பாண்ட். சரி, அது என்னது? இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. இப்போ ஒரு கோவலண்ட் பாண்ட்ல 2 ஆட்டம்ஸும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்குது, சரிதானே? ஆமா, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆனா இந்த ஷேரிங் எப்பவுமே சமமா இருக்காது. இங்க கார்பனும் ஹாலஜனும் ஒரு பாண்ட்ல இருக்கு. இந்த ஹாலஜன் உதாரணத்துக்கு ஃப்ளோரின், குளோரின், புரோமின், இதுக்கெல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். எலக்ட்ரானெகட்டிவிட்டினா அந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இழுக்கிற சக்தி இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனால ஒரு ஹாலஜன் ஆட்டம் ஒரு மேக்னெட்டிக் வேக்யூம் கிளீனர் மாதிரி. ஓஹோ. அது கார்பன் கூட ஷேர் பண்ணியிருக்கிற பாண்டிங் எலக்ட்ரான்ஸை தன் பக்கம் ரொம்ப வலிமையா இழுத்துக்கும். ஓகே, அப்போ எலக்ட்ரான்ஸ் ஹாலஜன் பக்கம் நகர்றதால ஹாலஜனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜ் வருமா? கரெக்ட். அதே மாதிரி கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் விலகி போறதால அதுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். பெர்ஃபெக்ட். ஆனா இங்க சின்னன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஒரு முழு சார்ஜ் கிடையாது. அதனால தான் நாம இத பார்ஷியல் சார்ஜஸ்னு சொல்றோம். கார்பன் கிட்ட ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது டெல்டா பிளஸ் டெல்டா பிளஸ். ஹாலஜன் கிட்ட ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது டெல்டா மைனஸ் டெல்டா மைனஸ். இந்த மாதிரி ஒரு பாண்டுல 2 போல்ஸ், ஒரு பாசிட்டிவ் போல் ஒரு நெகட்டிவ் போல் உருவாகிறதால தான் இத நாம போலார் பாண்டுன்னு சொல்றோம். அப்போ உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, இந்த அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ஹாலோ ஆல்கேன்ஸை இவ்ளோ ரியாக்டிவா மாத்துதுன்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. ஏன்னா இப்போ இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கு. அது எலக்ட்ரான் புவர் ஆயிடுச்சு. அது இப்போ ஒரு டார்கெட் மாதிரி. எலக்ட்ரான் பற்றாக்குறையோட இருக்கிறதால அது வெளியிருந்து எலக்ட்ரான்ஸை தேடும். ஆமா, இந்த நேரத்துல தான் நியூக்ளியோஃபைல்ஸ் உள்ள வருது. நியூக்ளியோஃபைல்ஸ்னா நியூக்ளியஸ் லவ்விங், அதாவது பாசிட்டிவ் சார்ஜை தேடி வர எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். ஓகே. அவ இந்த எலக்ட்ரான் புவர் கார்பனை பார்த்ததும் உடனே வந்து அட்டாக் பண்ணும். இங்க தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நிறைய மாணவர்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். நியூக்ளியோஃபைலும் எலக்ட்ரான் ரிச், ஹாலஜன் கிட்டயும் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ நியூக்ளியோஃபைல் ஹாலஜன் அட்டாக் பண்ணாதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த தலைப்போட காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அது தப்பு. அப்படியா? நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்றது எலக்ட்ரான் பற்றாக்குறையோட இருக்கிற அந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட கார்பனை தான். ஹாலஜன் ஒரு நல்ல லீவிங் குரூப்பா அந்த பாண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடும். இது தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி. இதுக்காகவே ஒரு எக்ஸாம் சேஃப் டெஃபினிஷன் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. The CX bond is a polar covalent bond in which the halogen, being more electronegative than carbon, withdraws electron density, creating a partial positive charge on the carbon and making it susceptible to nucleophilic attack. இதுல அட்டாக் பண்றது கார்பன்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஓகே. இந்த பார்ஷியல் சார்ஜஸ், எலக்ட்ரான் கிளவுட் நகரது, இதெல்லாம் இன்னும் சுலபமா மனசுல பதிய வைக்கிறதுக்கு ஏதாவது அனாலஜி இருக்கா? நிச்சயம் இருக்கு. இத ஒரு டக் ஆஃப் வார், அதாவது கயிறு இழுக்கும் போட்டியா கற்பனை பண்ணிக்கலாம். கயிறு இழுக்கும் போட்டியா? சரி. இந்த போட்டியில ஒரு பக்கம் கார்பன் நிக்குது, இன்னொரு பக்கம் ஹாலோஜன். அவங்க இழுக்கிற கயிறு தான் அந்த பாண்டிங் எலக்ட்ரான் பேர். ஓகே. இந்த போட்டியில ஹாலஜன் தான் ரொம்ப வலிமையான ஆள். ஏன்னா அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஹாலோஜன் ரொம்ப வலிமையானது. அதனால அது கயிறை, அதாவது எலக்ட்ரான்ஸை தன் பக்கம் நல்லா இழுத்துடும். அப்போ கயிறு ஹாலோஜன் பக்கம் போயிடும். ஆமா. இந்த போட்டியில கார்பன் தோத்து போய் எலக்ட்ரான் டிப்ளீட்டட் ஆகிடும்.
இப்படி ஒரு வீக்கான கார்பனா பாக்குற நியூக்ளியோஃபைல்ஸ் அதோட எலக்ட்ரான் பசிய போக்க அங்க வந்து ஒரு புது பாண்டா உருவாக்கும். ஹாலோஜன் வெளியே போயிடும். வாவ், இந்த அனாலஜி ரொம்ப நல்லா புரிய வைக்குது. ஆனா ஒரு கேள்வி, நாம ஏன் இந்த சிஎக்ஸ் பாண்ட் போலாரிட்டின்ற கான்செப்ட பத்தி இவ்ளோ பேசணும்? இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ரொம்ப நல்ல கேள்வி. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் இந்த கான்செப்ட் எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ஒரு கான்செப்ட் இல்லனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய பகுதியே நமக்கு புரியாம போயிடும். அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு ஹாலோ ஆல்கேன்ஸ் ஏன் இவ்ளோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ஈடுபடுது, ஏன் அதுல SN1 SN2 மாதிரி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஏன் குளோரைட் புரோமைட் அயான்ஸ் எல்லாம் நல்ல லீவிங் குரூப்ஸா செயல்படுது. இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது இந்த சிஎக்ஸ் பாண்ட் பொலாரிட்டின்ற கான்செப்ட் தான். இது இல்லாம நாம ரியாக்ஷன்ஸ மனப்பாடம் தான் பண்ணணும், புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதுதான் ஹாலோ ஆல்கேன் கெமிஸ்ட்ரியோட திறவுகோல். சரி, இத மனசுல ஒரு படமா ஓட விட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா. எல்லாரும் கண்ண மூடி கற்பனை பண்ணுங்க. உங்க முன்னாடி ஒரு கார்பன் ஆட்டம், ஒரு ஹாலஜன் ஆட்டம். ஓகே. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பிணைப்பு இருக்கு. ஆனா அந்த பிணைப்பு ஒரு எலக்ட்ரான் கிளவுடா இருக்கு. அந்த எலக்ட்ரான் கிளவுட் ஹாலஜன் பக்கம் ரொம்ப அடர்த்தியா ஒரு கனமான மேகம் மாதிரி இருக்கு. கார்பன் பக்கம் அது ரொம்ப மெலிசா லேசா இருக்கு. ஆமா. இதனால அந்த கார்பன் ஆட்டம்னால ஒரு சின்ன பாசிட்டிவ் க்ளோ, அதாவது டெல்டா பிளஸ் தெரியுது. ஹாலஜன் மேல ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேடோ, அதாவது டெல்டா மைனஸ் தெரியுது. இப்போ அந்த பக்கம் ஒரு நியூக்ளியோஃபைல், ஒரு எலக்ட்ரான் ரிச் என்டிட்டி மிதந்து வருது. கரெக்ட். அந்த நியூக்ளியோஃபைல் ஹாலஜனோட நெகட்டிவ் ஷேடோவை பார்த்து கொஞ்சம் விலங்கி, ஆனா கார்பனோட பாசிட்டிவ் க்ளோவால ஈர்க்கப்பட்டு நேரா அந்த கார்பனை நோக்கி வருது. அது கார்பன் கிட்ட வந்ததும் தன்னோட எலக்ட்ரான்ஸ கொடுத்து ஒரு புது பிணைப்பை உருவாக்குது. அதே நொடியில ஹாலஜன் அந்த பழைய பிணைப்போட எலக்ட்ரான்ஸ முழுசா எடுத்துக்கிட்டு ஒரு ஹாலைடு அயானா வெளியே போயிடுது. இந்த ஒரு காட்சி தான் சிஎக்ஸ் பாண்டோட முழு இயல்பையும் நமக்கு விளக்குது. சூப்பர். இப்போ நாம ஆரம்பத்துல பேசின அந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். 1 புரோமோபியூட்டேனை KOH கூட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஆமா. இப்போ நாம கத்துக்கிட்டதை வச்சு அதை விளக்க முடியுமா? நிச்சயமா. 1 புரோமோபியூட்டேன்ல ஒரு கார்பனும் புரோமினும் பிணைப்புல இருக்கு. புரோமின் கார்பனை விட எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகம். அதனால CBr பாண்ட் ஒரு போலார் பாண்ட். கார்பன் கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் C டெல்டா பிளஸ். புரோமின் கிட்ட பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் Br டெல்டா மைனஸ் இருக்கு. ஓகே, அப்போ நாம சேர்த்த KOH சொல்யூஷன்ல இருந்து வர்ற OH மைனஸ் அயான் ஒரு நியூக்ளியோஃபைல். அது எலக்ட்ரான் ரிச். அது நேரா அந்த C டெல்டா பிளஸ் இருக்கிற கார்பனை அட்டாக் பண்ணுது. கரெக்ட். OH மைனஸ் வந்து கார்பனை அட்டாக் பண்ணி ஒரு புது COH பாண்ட உருவாக்குது. அதே நேரத்துல புரோமின் Br மைனஸா ஒரு லீவிங் குரூப்பா வெளியேறிடுது. பியூட்டேன் 1 ஆல் என்ற ஒரு புது ஆல்கஹால் உருவாகுது. பாருங்க, இந்த CX பாண்ட் பொலாரிட்டி இல்லனா இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கவே முடியாது. அந்த பொலாரிட்டி தான் ரியாக்ஷனை டிரைவ் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இது வெறும் லேப் ரியாக்ஷனோட நின்னுடுதா, இல்ல நம்ம நிஜ வாழ்க்கையில டெக்னாலஜில இதுக்கு ஏதாவது பெரிய பங்கு இருக்கா? மிகப்பெரிய பங்கு இருக்கு. குறிப்பா மருந்து தயாரிப்புல, அதாவது ட்ரக் டிசைன் அண்ட் சிந்தசிஸ்ல இது ஒரு அடிப்படை அம்சம். மருந்து தயாரிப்புலையா? எப்படி? பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ஸ் ஒரு நோயை குணப்படுத்த ஒரு மருந்த உருவாக்கும் போது ஒரு பெரிய மூலக்கூறுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனல் குரூப்பை சேர்க்க வேண்டியிருக்கும். அது எப்படி துல்லியமா அந்த இடத்துல மட்டும் சேர்ப்பாங்க? இங்கதான் நம்ம ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹீரோ மாதிரி உள்ள வருது. அவங்க முதல்ல ஒரு ஹாலோ ஆல்கேன் இன்டர்மீடியேட்டை உருவாக்குவாங்க. அதாவது எந்த இடத்துல புது குரூப்பை சேர்க்கணுமோ அந்த இடத்துல முதல்ல ஒரு ஹாலோஜனை சேர்ப்பாங்க. ஓ, அப்புறம் நாம இப்ப படிச்ச நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மூலமா அந்த ஹாலோஜனை ஒரு நல்ல லீவிங் குரூப்பா வெளியேத்திட்டு அவங்களுக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷனல் குரூப்பை சரியான இடத்துல சேர்ப்பாங்க. வாவ்! அப்போ அந்த CX பாண்டோட பொலாரிட்டிய ஒரு கைடு மாதிரி பயன்படுத்தி புது பிணைப்புகளை உருவாக்குறாங்க. இது உண்மையிலே புத்திசாலித்தனமான உத்தி. ஆமாம். பல HIV எதிர்ப்பு மருந்துகளோட தயாரிப்புல இந்த முறை ஒரு முக்கியமான படியா இருக்கு. இந்த அடிப்படை கான்செப்ட் இல்லாம நவீன மருந்து கண்டுபிடிப்புகள் ரொம்பவே மெதுவாயிடும். இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க முன்னாடியே சொன்னீங்க, நியூக்ளியோஃபைலும் எலக்ட்ரான் ரிச், ஹாலஜனும் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரான் ரிச். ஆமா. அப்போ ரெண்டும் ஒன்றை ஒன்று விளக்கத்தானே, அதாவது ரிப்பல் செய்யத்தானே செய்யும். அப்புறம் எப்படி நியூக்ளியோஃபைல் ஹாலஜனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனை நெருங்க முடியுது? இது ஒரு அருமையான ஆழமான கேள்வி. நீங்க நினைச்சது சரிதான். நியூக்ளியோஃபைல்ஸ் ஹாலஜனோட நெகட்டிவ் சார்ஜ்னால நிச்சயம் ரிப்பல் செய்யப்படும். அப்புறம் ஆனா
அந்த ரிப்பல்ஷன் தான் இந்த ரியாக்ஷனோட அழகே. அந்த ரிப்பல்ஷன் காரணமா தான் நியூக்ளியோஃபைல் ஹாலஜனை தாக்காம அதுக்கு பதிலா எலக்ட்ரான் பற்றாக்குறையோட இருக்கிற கார்பனை தாக்குது. ஓஹோ, அப்போ நியூக்ளியோஃபைல் ஹாலஜனை அவாய்ட் பண்ணி அதோட உண்மையான டார்கெட்டான கார்பனை தாக்குது. இது ஒரு கவுண்டர் இன்டியூட்டிவ் விஷயம் மாதிரி தெரியுதே. இட் இஸ். இது ஒரு முக்கியமான புள்ளி. ஒரு போலார் பாண்ட்ல அட்டாக் நடக்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைவா இருக்கிற ஆட்டம் மேல தான், அதிகமா இருக்கிற ஆட்டம் மேல இல்ல. ஹால்ஜன் அந்த எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டேபிள் ஆனயானை வெளியேறிடுது. சரி, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கலாமா? ஏன்னா இங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சில கிளாரிட்டி செக்ஸ் ரொம்ப முக்கியம். முதலாவது கிளாரிட்டி செக், நாம சிஎக்ஸ் பாண்டுன்னு பொதுவா சொன்னாலும் எல்லா சிஎக்ஸ் பாண்டும் ஒரே மாதிரி போலர் கிடையாது. ஹாலோஜன்ஸ்ல ஃப்ளூரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால சிஎஃப் பாண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப போலர். நீங்க குரூப்ல கீழே போக போக, அதாவது சிசிஎல், சிபிஆர், சிஐன்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி குறையுது. அதனால பாண்டோட பொலாரிட்டியும் குறையும். So, CF is most polar, CI is least polar. ஓகே, அப்போ CF பாண்ட் ரொம்ப போலர்னா அதுதான் ரொம்ப ரியாக்டிவா இருக்குமா? ஏன்னா அங்கதான கார்பன் கிட்ட அதிகமான பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுதான் மாணவர்கள் செய்யற மிக பொதுவான தப்பு. இத சரி செய்யறது தான் நம்மளோட அடுத்த மிக முக்கியமான கிளாரிட்டி செக். ஓ, அதிக போலார் பாண்ட்னா அதிக ரியாக்டிவிட்டின்னு அர்த்தம் கிடையாது. ரியாக்டிவிட்டி ரெண்டு விஷயங்களை பொறுத்தது, பொலாரிட்டி மற்றும் பாண்ட் ஸ்ட்ரெங்த். பாண்ட் ஸ்ட்ரெங்தா? அது எப்படி இங்க வருது? சிஎஃப் பாண்ட் ரொம்ப போலாரா இருந்தாலும் அது ஒரு குட்டியான ரொம்ப வலிமையான பிணைப்பு. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க குரூப்ல கீழே போக போக சிஐன்னு வரும்போது ஹாலஜன் ஆட்டமோட சைஸ் பெருசாகுது. அதனால பாண்ட் லென்த் அதிகமாகி பாண்ட் ஸ்ட்ரெங்த் குறையுது. சிஐ பாண்ட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப நீளமான, ரொம்ப வீக்கான பாண்ட். So what does that mean? அப்போ நியூக்ளியோஃபைல் வரும்போது வீக்கான CI பாண்டை உடைக்கிறது சுலபம். அதனால அயோட ஆல்கேன்ஸ் தான் அதிக ரியாக்டிவா இருக்குமா? ப்ரிசைஸ்லி. இதுதான் நாலாவது கிளாரிட்டி செக் மற்றும் மிக முக்கியமானது. ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இஸ் RI, RBr, RCl, RF. Iodoalkanes are the most reactive. Not because they are the most polar, but because the CI bond is the weakest. Correct. The CI bond is the weakest and easiest to break. இந்த polarity versus bond strength confusion தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அப்போ நம்மளோட மத்த கிளாரிட்டி செக்ஸ், நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்றது கார்பனை, ஹாலஜனை இல்லைன்றது, பின்ன பாண்ட் ஸ்ட்ரெங்த் குரூப்ல கீழே போக போக குறையுதுன்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் முழு சித்திரமும் கிடைக்குது. ஆமா, இந்த 4 கிளாரிட்டி செக்ஸும் உங்க மனசுல தெளிவா இருந்தா இந்த டாபிக்லேருந்து வர எந்த கேள்விக்கும் நீங்க ஆத்ம விசுவாசத்தோட பதில் சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வேகமா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். இது எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப உதவியா இருக்கும். முதலாவது, CX பாண்ட் ஒரு போலார் கோவலண்ட் பாண்ட். ஹாலஜனோட அதிக எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினால கார்பன் கிட்ட ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகுது. இதுதான் ரியாக்டிவிட்டிக்கு மூல காரணம். இரண்டாவது, இதை ஒரு டக் ஆஃப் வார் போட்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலஜன் ஜெயிக்குது, கார்பன் தோக்குது. அதனால வெளியிருந்து வர்ற நியூக்ளியோஃபைல் அந்த வீக்கான கார்பனை தாக்குது. மூன்றாவது, மருந்து தயாரிப்பு மாதிரி முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்ல இந்த சிஎக்ஸ் பாண்டோட பொலாரிட்டிய ஒரு கருவியா பயன்படுத்தி உயிர்காக்கும் மருந்துகளை தயாரிக்கிறாங்க. நான்காவது மற்றும் மிக முக்கியமானது, எக்ஸாம்க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள். நியூக்ளியோஃபைலிக் அட்டாக் நடப்பது எலக்ட்ரான் புவரான கார்பன் மேல தான், எலக்ட்ரான் ரிச்சான ஹாலஜன் மேல இல்ல. அதே மாதிரி ஹேலோ ஆல்கேன்ஸோட ரியாக்டிவிட்டிய பாண்ட் பொலாரிட்டி மட்டும் தீர்மானிக்காது, பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் தீர்மானிக்கும். CI bond is less polar but weaker, hence more reactive in substitution reactions. அருமை. இந்த ஒரு தலைப்பை நாம பல கோணங்கள்ல இருந்து பார்த்துட்டோம். ஆமா, இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நாம இப்ப பார்த்த CX பாண்ட் ஒரு சிம்பிள் ஆல்கேன்ல இருக்கு, அதாவது ஒரு sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் கூட பிணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒருவேளை இந்த ஹாலோஜன் ஒரு அல்கீன்ல இருக்கிற sp2 கார்பன்லயோ அல்லது ஒரு பென்சீன் ரிங்ல இருக்கிற sp2 கார்பன்லயோ பிணைக்கப்பட்டிருந்தா, அப்பவும் இந்த CX பாண்டோட பொலாரிட்டி, அதோட தன்மை
இதே மாதிரி தான் இருக்குமா இல்ல அந்த கார்பனோட சூழல் அதோட ஹைபிரிடைசேஷன் மாறும்போது இந்த பாண்டோட இயல்புலயும் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஹாலோ ஆல்கீன்ஸும் இருக்கு, ஹாலோ அரீன்ஸும் இருக்கு. ரெண்டோட ரியாக்டிவிட்டியும் நிச்சயம் வித்தியாசமா இருக்கும். அத பத்தி யோசிச்சு பாருங்க. அது உங்களை கெமிஸ்ட்ரியில அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.